கோடி ரூபாய் வாங்குற இடத்துல இன்னொரு 25 கோடி வட்டியா போகுது. இந்த 25 கோடி வட்டி வந்து நடிகருக்கும் பிரயோஜனம் இல்ல, தயாரிப்பாளருக்கும் பிரயோஜனம் இல்ல, டெக்னீஷியனுக்கும் பிரயோஜனம் இல்ல, படத்துக்கு ப்ரொமோஷனுக்கும் பிரயோஜனம் இல்ல, யாரோ ஒரு பைனான்சியருக்கு போகுது. நடிகரை வச்சு படம் பண்றதுக்கு தயாரிப்பாளர் தயாரா இல்லைன்னா, இவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து சொந்த தயாரிப்புல இறங்குவாங்க. தயாரிப்பாளர் என்னென்னலாம் கோல்மால் பண்றாங்க, குண்டகுமண்டக பண்றாங்க, அறியாமலே வர்றாங்க, தெரிஞ்சவங்க கூட வந்து எந்த இடத்துல வந்து வேற வழி இல்லாம கையை கட்டி நிற்கிற வேண்டி இருக்கு. இப்ப எல்லா டீட்டெயிலும் பேசலாம். தயாரிப்பாளரோட பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்ல கேரளா, தெலுங்கு இந்த மாதிரி அங்கிட்டே இந்த தயாரிப்பாளருக்கு இதே பிரச்சனை தானா? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா பிரச்சனையோட அளவு இருக்குல்ல, கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். இப்போ நீங்க வந்து கேரளாவில் எடுத்தீங்கன்னா மம்முட்டியா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பேசிஸில் பண்ணிடுறாங்க. ஆந்திராவாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எல்லாம் ஷேர் பேசிஸ். இங்கே வந்து அந்த ஷேர் பேசிஸ் இன்னும் வரலை. பட் இப்போ புதுசாக வந்து சிவகார்த்தியன் ஷேர் பேஸில் படம் பண்ணுறதா கேள்வி, தனுஷ் அடுத்து ஷேர் பேஸில் படம் பண்ண போகிறதா கேள்வி. இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் ஷேர் பேஸில் வந்துட்டானே என்ன ஒரு அட்வான்டேஜ் வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்தியன் வந்து ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு வச்சுக்கோ. 100 வாங்குறாரு அதெல்லாம் தெரியாது, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 50 கோடி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ படம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்குது? இன்னும் ஒரு 7 மாதம் கழிச்சு, 8 மாதம் கழிச்சு ஆரம்பிக்குது. இப்போ 50 கோடி கொடுத்தாச்சு. இந்த 8 மாதத்துக்கு 50 கோடி நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 2% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. 50 கோடிக்கு மாதம் 1 கோடி ஆச்சா? இப்போ 8 மாதம் முடியும் போது இதுக்கான இது வந்து 8 கோடி ரூபா ஆச்சு. அது போக படத்தை அடுத்து எடுக்க ஆரம்பிச்சு முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா? 12 மாதம். அப்போ இந்த 50 கோடிக்கு மட்டுமே 20 கோடி வட்டி ஆச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 50 கோடி கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்கள் ஆவரேஜ் போனால் அதுக்கு ஒரு 5 கோடி. அப்போ 100 கோடி ரூபா வாங்குற இடத்துல இன்னொரு 25 கோடி வட்டியா போகுது. இந்த 25 கோடி வட்டி வந்து நடிகருக்கும் பிரயோஜனம் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பிரயோஜனம் இல்லை, டெக்னீஷியனுக்கும் பிரயோஜனம் இல்லை, படத்துக்கு ப்ரொமோஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாரோ ஒரு ஃபைனான்சியருக்கு போகுது. அதுக்காண்டி ஃபைனான்சியர் இருக்கிறது தப்பா அப்படின்னு இல்லை. ஃபைனான்சியர் வேணும். நம்ம எவ்வளவு வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், எவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் இருக்குல்ல, அந்த ரிலீஸ் சீக்கிரமா படத்தை முடிச்சு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இங்க குறைவா இருக்கிறது இங்க பிரச்சனை. இப்போ இவர் வந்து ஓகே உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி அட்வான்ஸ் வாங்கியாச்சு, மிச்சம் எல்லாம் ஷேர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இல்லை 10 கோடி வாங்கிட்டார், மிச்சம் எல்லாம் ஷேர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த 25 கோடி வட்டி இருக்குல்ல, இப்போ 10 கோடிக்கு வட்டி போடுவோமே. இப்போ 10 கோடிக்கு வந்து எவ்வளோ ஆகும்? ஒரு 20 லட்ச ரூபா அப்படி கணக்கு போட்டோம்னா, 2% 20 லட்ச ரூபா போட்டோம்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக போனால் கூட 2.5 கோடி ரூபா வருது. ஓகே, நீங்கள் படத்தை எடுத்து முடிச்சு எல்லாம் பண்ணால் கூட மொத்த வட்டியை 3 கோடி தான் வரப்போகுது. 25 கோடி எங்கே, 3 கோடி எங்கே? அப்போ இது வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அந்த லாபம் மேலே எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம்ல. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான சூழல் வந்து மேல் மட்டத்திலேருந்து கீழே வரைக்கும் வரணும். இதில் நிறைய இடங்கள்ல ஏன் வராம இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் கள்ளக்கணக்கு எழுதுறது. தயாரிப்பாளர் நேர்மையா இருக்கணும் இல்ல, நம்ம இதை போட்டோம் ஒரு வாத்து சிக்கிச்சுங்கிறதுக்காக வந்து முட்டை ஒரு வெயிட் பண்ணாம அறுத்தெடுத்தா கண்டிப்பா. அப்போ தயாரிப்பாளர் நேர்மையா இருக்கணும். டைரக்டர் வந்து நேர்மை அப்படிங்கிறது காசு விஷயத்தில் இல்லை, தன்னுடைய கண்டென்ட் விஷயத்தில் நேர்மையா இருக்கணும். நிறைய மெனக்கடணும். இந்த படம் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இது நம்ம பண்ணணும், நம்ம ஏன் இப்படி பண்ணலை அப்படின்றது கண்டென்ட் விஷயத்தில் ரொம்ப நேர்மையா இருக்கணும். இதெல்லாம் வந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு லாபகரமான ஒரு அருமையான தொழில், நஷ்டமே வராத தொழில். ஆனா நம்ம வந்து வலிஞ்சு நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இன்னொன்று சார், இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டப்படுறாங்களே, ஆமா, இது வந்து அவங்க இருக்கிற பணத்தில் நஷ்டப்படுறாங்களா, இல்லை கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி இது மாதிரி நஷ்டப்பட்டு அவங்க எது அப்படி எப்படி சமாளிப்பாங்க? அதை 2 வகையான தயாரிப்பாளர்கள் 2-3 வகையான இருக்காங்க. எப்படின்னா ஒரு 1 கோடி 1.5 கோடி 2 கோடி அதுக்கு கீழே தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த பேங்க்கும் கடன் தராது, எந்த சினிமா ஃபைனான்சர் யாரும் கடன் தர மாட்டாங்க. ஏன்னா நடிகர்கள் வந்து பெரிய அளவுக்கு நடிகர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகே, புதுமுகம் அல்லது ஃபெயிலியர் ஹீரோ ஏதோ முன்ன பின் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து சொந்த காசு தான் போட்டாகணும், அல்லது அவங்க பெர்சனலா கடன் வாங்குறாங்கல்ல அதான் பண்ணணும். இதே இது வந்து ஒரு 50 கோடி ரூபா பட்ஜெட்டு, 30 கோடி ரூபா பட்ஜெட்டு, 100 கோடி பட்ஜெட்டு அப்படின்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, தனுஷ் வந்து ஒரு கால்ஷீட் கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு தனுஷ் கால்ஷீட் கொடுக்குறாரு அப்படின்னா உங்க கையில பணமே வேண்டாம், ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துருவாங்க, நாங்க வந்து தர்றோம் இவ்வளவு தரோம்னு வந்துருவாங்க. நடிகர்களை பொறுத்து
நடிகர்கள் தான் இன்னைக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர். இந்த நடிகருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, எதை பேஸ் பண்ணினா இதுக்கு முன்னாடி படம் எவ்வளோ போச்சு, அதுக்கு முன்னாடி படம் எவ்வளோ போச்சு, இன்னைக்கு வந்து பேன் இண்டியா டைப்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ போயிட்டு இருக்கு, வேர்ல்டு வைடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது எல்லா டேட்டாவும் இப்போ ஆன் தி ஸ்பாட் எல்லாம் வந்து சேர்ந்துருது. ஸோ இவ்வளோ இருக்கும்போது நடிகர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டர் இருந்தால் தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டரே அல்ல. ஓகே. ரெண்டாவது வந்து டைரக்டர்ஸ் வந்து ஓரளவு டிசைடிங் ஃபேக்டர். இப்போ உதாரணத்துக்கு குட் பேட் அக்லி இப்போ படம் வந்து வரப்போகுது. அது வந்து அஜித் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள மிகப்பெரிய ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு ஏன் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லி அந்த டைரக்டர். ஓகே. அப்போ அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நார்மலாக அஜித்துக்கு வந்து 150 கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படின்னா இந்த டைரக்டர் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து 200 கோடி ரூபா பிஸ்னஸ். ஸோ இதுவும் இருக்கு. இதே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 20 கோடி ரூபா பிஸ்னஸ் வரும். சிம்பிள். அப்போ டைரக்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இதை வந்து ஒரு ப்ரொடியூசர், ஓகே, இப்போ கார்பரேட் ஸ்டைல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிஷனில் வேறு. அவங்க வந்து எப்போவுமே புதுமுகத்தை வச்சு இப்போ சின்னதாக எடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து நினைச்சா 2 கோடி ரூபாயில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 20 படம் எடுக்க முடியும். ஆமாம். ஆனால் சின்னதாக போட்டு பெரிய பாடாப்பட்டு இது சரியாக வருதா சரியாக வரலன்னு சொல்லி 2 கோடி ரூபா படத்துக்கு என்ன மெனக்கெடல் இருக்கோ அதே தான் 200 கோடி ரூபா படத்துக்கும். அவங்களுக்கு 200 கோடி ரூபா படத்தை எடுக்கிறோமா, நம்ம வந்து பெருசாக விற்கிறோமா, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பெரிய மீனை பிடிக்கிற ஆட்கள். இப்போ வந்து இவர் வந்து தானு சார் இருக்காரா, சத்யஜோதி தியாகராஜன் சார் இருக்காரா, இந்த மாதிரி பெரிய சிங்கிள் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாம் பூரா தெரியும். அவங்க இதுலயே இருக்காங்க. அவங்க வந்து இதை பண்றாங்க. இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே தயாரிப்பு சைடு இறங்கிட்டாங்க. சம்பளம் அதிகமாக அவங்களும் படம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் தயாரிப்பாளர்கள் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? சினிமா வளர்க்க தானே வராங்க அப்படின்னு நீங்களும் ஒன்றும் இல்லை. அந்த நடிகரை வச்சு படம் பண்றதுக்கு தயாரிப்பில் தயாரா இல்லைன்னா, இவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து சொந்த தயாரிப்பில் இறங்குவாங்க. அவ்வளவுதானே ஒழிய இதுல சிலர் மட்டும்தான், ரொம்ப சிலர் மட்டும்தான் இதுல நல்ல ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி. தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனை என்னன்னு இப்ப பேசிட்டோம். மீண்டும் மறுபடியும் சினிமா பத்தி இன்னும் விலாவாரியா அடுத்த நெக்ஸ்ட் பிரச்சனை வந்து நம்ம வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லி மேல மட்டும் லேசா போட்டு பார்த்திருக்கோம். உள்ள பிரச்சனையோட டீடைலிங் இருக்குல்ல. ஆமா. தயாரிப்பாளர் என்னென்னலாம் கோல்மால் பண்றாங்க, குண்டகுமண்டக பண்றாங்க, அறியாமலே வர்றாங்க, தெரிஞ்சவங்க கூட வந்து எந்த இடத்துல வந்து வேற வழி இல்லாம கையை கட்டி நிக்கிற வேண்டி இருக்கு. இப்ப எல்லா டீடைலும் பேசலாம். அது எப்ப பேசலாம்? நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல இது வந்து ஃபுல்லா தலைகள் அலசுவோம். நம்ம மேல விமர்சனம் வரும், வந்தாலும் தவறில்லை. நான் எப்பவுமே சொல்றது உண்டுதான். இப்போ நீ வந்து என்ன சாதிச்சிருக்க அப்படின்னா, நான் படம் பண்ணியிருக்கேன், நஷ்டப்பட்டிருக்கேன், அப்புறம் வேற மற்றவங்களுக்கு வந்து லாபம் பண்ணி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இருக்கு. என்னோட அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவம் வந்து மற்றவங்களுக்கும் பயன்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம், இந்த இண்டஸ்ட்ரிக்கு லாபம் அப்படிங்கிறத நிறைய பேசுவோம். விமர்சனம் வரும், கண்டிப்பா வந்தாலும் தவறில்லை அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.